ரெடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகேவா? இது இது உள்ளுக்குள்ளுக்குற கலர்லாம் உனக்கு இங்கே இருக்கு. அப்படி ஓகே போமா. அதே மேலே தான் சாப்பிட வந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து வியூவாக வந்து சைடில் உட்காந்துட்டோம். எப்படி இருக்கு? நல்ல பார்த்து வீச சாப்பிட்டு என்ன எதை சொல்லிட்டு இருந்த சொல்லு. அதுக்குத்தானே கிஃப்ட்னு வாங்கி கொடுக்கறது. எங்கே போகிறோம் மேடம்? டயர்டாயிடுச்சு இன்னைக்கு, கடைசி நாள் டயர்ட், ஃபுல் டயர்ட். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போய் கேம் விளையாட சொன்னேன். எங்கெங்க விளையாடுறது? ஃபுல் டயர்டா? ஐயோ என்னால் எந்திரிக்கவே முடியல, அப்படியே தூங்கிட்டே இருந்தேன். ஆமாம் ஆமாம், கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணேன் இன்னைக்கு. அங்கே கிராண்ட் வேர்ல்டு, ஸோ அதை தாண்டி அம்யூஸ்மெண்ட் பார்க். ஸோ அங்கே தெரியுதா ஜெயிண்ட், ஒரு பெரிய வீல் தெரியுதா? ஸோ அங்கே தான் போகிறோம் இப்போ. மேடம் ஏன்னா போதும் தூங்கிடுறாங்க. அதுவும் நம்ம இது நேற்று வந்த ரூட்டு, ஸோ அதனால் என்னத்தை போய் புதுசாக பார்க்குன்னு தூங்கிட்டாங்க. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. இங்கே ரோட்ஸ் எல்லாமே நீட்டாக, இங்கேன்ட்டில் த்ரூ த சிட்டியே நல்லா இருந்துச்சு. ஒரு பேட்ச் இல்லை, எல்லோரும் ரூல்ஸ் தானாக மதிக்கிறாங்க. ஒரு போலீஸ் நாங்கள் பார்த்த மாதிரி தெரியல இது வரைக்கும். பட் ஆனால் எல்லாருமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அமைதியாக நல்லா இருக்கு. வந்துட்டோம், எந்திரிச்சிட்டாங்க மேடம். வின் வண்டர்ஸ் இதுதான் வந்துட்டு டிஸ்னி ஸ்டைலில் கட்டியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது கொஞ்ச நேரம் நாங்கள் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வெளியே கொஞ்ச நேரம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். நிறைய கலர்ஸ் லைக் எல்லோ, க்ரீனு, ரெட்டுன்னு சொல்லிட்டு நிறைய கலர்ஸ் இன்ஃப்யூஸ் பண்ணி பில்டிங்ஸ் கட்டியிருந்ததுனால பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இது நாங்கள் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளார போயிட்டு செக்இன் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளார வந்துட்டோம். எங்கேயும் போட முடியாது, அது வேணும்னு அடம் பிடிக்கிறோம். அவங்க தலையில எல்லாம் பாரு அழகழகா இருக்கு. அது இங்கே தாண்டி போட முடியாது, வேற எங்கேயும் போட முடியாது. இது போட்டுக்கோங்க. ஏன் அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறாங்க போடுறாங்க. வணக்கங்க்கா. ஐயோ எடுத்தோடனே வச்சுருக்கானுங்களே. அது ஆக்சுவலாக ஒரு அழகான ஒரு கேப்புங்க. அந்த கேப் மேலே வந்துட்டு மினி பொம்மைங்க, அந்த அனிமல் ஸ்டைல்ஸ் இருந்துச்சு. அது வாங்கி தர மாட்டேன்ட்டாங்க. அதுதான் மூஞ்சி அப்படி இருந்தது எனக்கு. அப்புறம் அந்த ஆன்டிக் பாய் இவங்க ஹாய் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்க பார்க்கல. அதனால் எனக்கு ஒரே குஷியாக கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் தென் இங்கே வந்து ரெப்பென்சில் நினைக்கிறேன், அவங்க ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க குழந்தைங்க கூட. அதெல்லாம் உட்காந்து ஆன் பார்த்துட்டு தான் இதை ஃப்ரெஞ்ச் வில்லேஜ் ஸ்டைலில் வந்துட்டு பில்டிங்ஸ் கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு உள்ளார வந்துட்டோம். ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே போகிறோம் இப்போ நாங்கள். அது ஒரு மேலே மழை மேலே கேஸ்டில். ஓ அழகாக இருக்கு, பயங்கரமாக கட்டியிருக்கோம். வெரி கியூட்டா. அமேசிங் கிங்டம்குள்ளே போகிறோம். இது ராபிட் ஹோல்னு நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். சவுண்ட்லாம் பயங்கரமாக இருக்கே. வணக்கம் தலை, என்ன அதை உட்கார போறியா? எதுக்கு? Your wish is my desire. Come sign this contract and I will grant you whatever you wish for. மேலே ஏறுது, அவ்வளோதான் போல. மேலே ஏறுதா? ஏய் முடிடா, இவங்களுக்கு ரெஃபரன்ஸ். ஓகே. வெளியில முடி இருக்கா? தொங்குதுதா. அடே அப்பா பிடிச்சி தொங்கி மேலே வா. இது சிண்டர்லாவுடைய கேபின் ஊர்ல இருக்குது. ஓகே போலாமா? வீடு கட்டுவாங்கல்ல 3 பண்ணுங்க, அது நானும் ஒரு பண்ணிருக்கேன். அப்படியே சரி வா, இங்கே பார். உள்ளே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருப்பாங்களா, ஒத்தன்டிக் இந்தியன் ரெஸ்டாரண்ட் மகாராஜ்.
பாய் பாய் வினுஷா. இது ஒரு மாதிரி கிட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ ஸ்லோவாக அழகாக வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க மேலே கீழேன்னு. அண்ட் மேலே போகும்போது ஃபுல் என்டையர் அந்த செட்டப் ஃபுல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். அண்ட் நாங்கள் ஏன் தனித்தனியாக போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு வந்துட்டு இது பயமாக இல்லை சேஃபாக தான் இருக்குன்னு அப்புறம் தான் பிரேம் அதுக்குள்ளே போனாங்க. இது முடிச்சுட்டு டெம்பிள் ஆஃப் ஐசிஸ்குள்ளார போனோம். இந்த வீடு வரைக்கும் அங்கே பார், இங்கே பார். ஒரு நகரத்தையே நான் உண்டாக்கிட்டேன். இப்போ இந்த நகரம் உருவாயிடுச்சா, அப்போ இந்த நகரம் அழிஞ்சிருச்சு. ஓ சரி வா வரையலாம். ஆக்சுவலாக பெயிண்டிங் பண்ணலாம். பெயிண்டிங் பண்ணி வச்சுக்கோம். அதை முடிச்சுட்டேன். ஓ எங்கே போகுதுரோ, எங்கே போகுது அது போகிற அங்கே வந்துருச்சு. அதில் ஸ்க்ரீனில் என்னோட கேரக்டர் வின்சன் போட்டு. ஓ இது பெரிய ஸ்க்ரீன். இதில் காமிச்சிட்டேன். சூப்பர். எங்கே அது அங்கே நடந்து போறியோ? அங்கே நடப்ப ஆக்சுவலாக அங்கே இருக்கு. நடந்து வரும் பாருங்க கலரா சொல்லிக்கிறேன். இதுதான் நானு. பாரு இந்த அனுப்ப. இது இப்போ பிரேமோட பொம்மை. கட்டு அழகா இருக்குங்க பாரு, அழகா இருக்கு. பாரு அங்கே அனுப்புகிறேன். சென்ட் அங்கே வருதா? எங்கன்னு வரல, வந்துருச்சு பிரேம். அங்கே பாரு பிரேம் இங்கே கிரியேட் ஆகி வரும். இப்போ வினுஷா நடந்து போகிறானா, பிரேம் ஆப்போசிட்டில் வரும். 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். அப்படியே மீட் பண்ணாமல் போகிறோம். அச்சோ கியூட்டு. இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து சூப்பர்பான ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி பண்ணியிருந்தோம். ஒரு மாதிரி அலாவுதீன் அந்த இது பறந்து வர மாதிரி சூப்பராக இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை. ஜெயிண்ட் பைத்தான் ஸ்ட்ரகிள் ஸ்லைடு அப்படின்னா இந்த ஒரு பைத்தானோட வயிற்றுக்குள்ள நம்ம போகும். ஐயோ இதெல்லாம் ஸ்டெப்ஸ் அங்கே ஒன்றா இருக்குடா. எனக்கு போகும்போதே சகுனம் சரியில்லையே. ஆல் த பெஸ்ட் பிரேம். டாட்டா. ஃபர்ஸ்ட் விஷயம் நான் கீழே விழுந்துட்டேன். செகண்ட் விஷயம் அந்த போர்ட்லேயே ஹிஸ்ட்ரி ஆஃப் பேக் அண்ட் நெக் இஷ்யூஸ் இருக்கீங்க போவேனாங்க. நான் சேஃபாக போகல. பிரேம் தான் போனாங்க இந்த ரைட். ஏதோ கடமுடன்னு சவுண்ட் வந்துச்சு. அப்போவே தெரிஞ்சது நீ தான் வரேன்னு. எப்படி இருந்தது? குதிரை ஓட்டுறாங்க மேடம். சிடிச்சிக் போய் பிடிக்கிறோம் நாங்கள். இப்போ இது 60 செகண்ட்ஸில் எவ்வளோ பாயிண்ட் ஆல்ட்டு? ஓகே பாயிண்ட் ஸ்டார்ட். அது ஒன்று தான் அடிச்சிருக்கா. பிரேம் ரெடி? அவனு 1 75 நான் 35. இதில் போயே அவனும் ஒரே அடம் குழந்தை. இதில் வேற பெரிய பசங்க 100 kg கீழே இருந்தால் போகலான்னு வேற போட்டாங்க. அவ்வளோதான் மேடம் ஒரே குஷி. இப்போ யாரோ ஒருத்தன் கமெண்ட் பண்ணுவான், நீங்கள் 100 kg கீழே இருக்கிற மாதிரி எடுக்கிறீங்கன்ட்டு. எனக்கு இது தேவையா? அதெல்லாம் எதுக்கு? என்ன உங்கள் அப்பா வந்துட்டார் டேரெக்டா? என்ன உங்கள் அப்பா என்ட்ரி கொடுத்துட்டார் திடீர்னு? வைக்கிங் வில்லேஜா இது? வைக்கிங் இல்லை, ட்ரைபல் மாதிரி இருக்கே.
வில்லேஜ் வைக்கிங்ஸ் யாரு ட்ரைபல்ஸ். கரெக்டாக இருக்கா? சூப்பராக இருக்கு. அங்கே 4 பேர் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருந்தாங்க. தாத்தானே ஐஸ்கிரீம். அந்த ஏற்காட்டில் இருக்கிற பாப்பி ஹில்ஸ் மாதிரி ஃபேண்டசி வேர்ல்டு பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து அக்வா வேர்ல்டுக்குள்ளார வந்துட்டோம். சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கும். எங்கே உட்காரடா? அங்கே இருக்கு ஸ்டார்ஸ். வாவ். இங்கே இல்லையா? அந்த லாஸ்ட் தான் இங்கே பக்கம். மூன் ஜெல்லி ஃபிஷ் பேர். மூன் ஜெல்லி ஃபிஷ் இதெல்லாம் இந்த அவதார் படத்தில் வர்றது மாதிரி இருக்கு. இன்ஸ்பயர்டு ஃப்ரம் இங்கே தான் போல. இது ப்ளூ பிளப்பர் ஜெல்லி ஃபிஷ். இதுதான் வேற. ஏதோ பேனர் ஃபிஷ் ஆகுது தங்கியிருக்கு. கடத்துறத பார்த்துருக்கேன். கோய் ஃபிஷிங் இது போகிற பார்க்கவே அழகாக இருக்கு. பட்டர்ஃப்ளை ஃபிஷ் அது பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரியா இருக்குடா. நீமோட ஃப்ரெண்டு நீர் வந்துருமா? அவதானே ஆ பெருசாக உள்ள இருந்து ஒரு வெளியே இருக்கு. மற்ற எவ்வளோ வேகமாக இருக்கானே ஆக்டிவா. இது ஆக்டிவா அவன் சொல்ல மாட்டாங்களா? அவனா லயன் ஃபிஷ் இது செம்ம பாய்சனஸ், டேஞ்சரஸ். லயன் ஃபிஷ் இதுதான் நம்மளோட த ஃபேமஸ் நீமோ க்ளவுன் ஃபிஷ். ஓ எவ்வளோ க்யூட்டாக இருக்கு. Se me reda in bisnico. Me revedi queste neve che ce l'ha. இது ஒரு இது குட்டி இதில் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஆஃப்ரிக்கா பென்குயின். ஓ நான் பென்குயின் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா. அங்கே பாரு. நான் என்ன பென்குயின் பென்குயின் காணாம போயிட்டான். பென்குயின் வர வர வர. மேலே போனால் நல்லா தெரியுமா? எதுக்கிட்ட லைன் நினைக்கிறானுங்க? இவங்க நடக்கிறான் நடக்கிறேன். தண்ணியில் குதிக்க போகிறான். டேய் குதிடா, உன்னால் முடியும். தண்ணியில் குதிடா. அவனுங்க எல்லாம் நடந்து வரானுங்க பதக்குன்னு. அவன ரூம்குள்ளே போகிறான் ட்ரெஸ் மாற்ற. அவன் குதிக்க மாட்டான்டா. பாவம் அவனுங்க கையிலலாம் இந்த டேக் போட்டு விட்டுக்கிறாங்க. அது அவனுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகல. அவன் பற்றி எப்படி படுத்துட்டு இருக்கிறான்ட்டு ராஜா பகவத் மாதிரி படுத்துட்டு இருக்கான். ஓ நான் குதிச்சான்டா. நான் வீடியோவில் எடுக்க வந்துட்டேனே. இதில் குதிக்க போகிறான்னு நினைக்கிறேன். குதிச்சு தொலைடா, அவனை போட்டு தள்ளிட வேண்டாம் நானே. இவங்கெல்லாம் ஒன்றா குதிக்கிறானுங்க. படுத்துட்டு வரான். இப்படி குதிக்கிறான் பாரு.
பீச் ஓரத்தில் வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு இருக்கிறான். இந்த இதில் ஃப்ரோசன் இந்த பிளேஸ்லேருந்து வந்து இங்கே இடத்துல ஷார்க்குக்கு ஒரு இடம், அங்கே அப்படியே டைனிங் மாதிரி சூப்பராக இருக்குது. இங்கே உட்காந்து சாப்பிட்டா. இது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற வழி இப்படியே போகுது. இது பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்கு. லைட்டு இது துடைப்பாங்களா, சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்குது, தள்ளி விட்டுறலாம் நீங்கள். அடுத்து வந்து the turtle always say இவர் உள்ளார வரோம். No, no. வா. போகலாம். கீழே ரியல் ஷாக் போயிட்டுருக்கு. போகலாம். நாங்கள் வெளியே வந்துட்டோம். லஞ்ச் சாப்பிட்டுட்டு மர்மெய்ட் ஷோ பார்த்துட்டு அடுத்த வேர்ல்டுக்கு போக போகிறோம். நான்வெஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆர்டன்ஸ் பிளேஸ்ன்னு ஒன்று இருக்கும், கெஃபே மாதிரி, ஆர்டன்ஸ் ஹால் அப்படின்ட்டு. அங்கே வந்துக்கோங்க, உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது மித்த இடத்த விட. லஞ்சுக்கு இங்கே வந்துட்டோம் நாங்கள். ஓகே பிரேம், ஓகே பர்கர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்புறம் இந்த மோஸ்ட் அவைட்டட் மர்மெய்ட் ஷோ வந்துட்டு நாங்கள் பார்த்தோம். 2 o'clock டைமிங் கொடுத்துருந்தாங்க மதியத்தில் போகிறவங்களுக்கு. ஸோ அதை நாங்கள் பார்த்துட்டு கடைசி ஃபைனல் ஷாட் இதெல்லாம் எல்லாம் பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ தான் நான் வீடியோவே எடுத்தேன். ஏன்னா அவ்வளோ மெஸ்மரைசிங்காக இருந்தது. அது உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் ஃபுல் கூட்டங்க 1 o'clockலேருந்தே வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு முன்னாடியே போய் உட்காந்துக்கோங்க சாப்பாடு வாங்கிட்டு கூட. இப்போ நம்ம அட்வென்ச்சர் வேர்ல்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட்லேருந்து நாங்கள் என்னென்னலாம் ரைடு போனோம் அப்படின்னுக்கிறது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கிளிப்ஸ் காட்டுறோம். ஏன்னா நாங்கள் ஒன்றா தான் வந்துட்டு அதில் போனோம் அப்படின்றதுனால நாங்கள் அங்கே வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் லைனில் நின்றுருக்கும் போதே முன்னாடி அவங்க போனதை தான் நாங்கள் வீடியோ எடுத்து காமிச்சிட்ருக்கோம். இந்த ரைடு மஸ்ட்டு ட்ரைங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது எங்களால் போக முடியல, ரொம்ப ஓவர் க்யூ இருந்ததுனால நாங்கள் போக முடியல. ஸோ சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம், ஏன்னா மித்ததெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. த வீல் ஆஃப் டைம். பிரேம் போலாமா? நார்மலான ஒரு க்யூ தான் இருந்துச்சு. அண்டு ஒவ்வொருத்தராக இறங்க அதை போயிட்டு செக் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு அடுத்த ஆளை ஏற்றுவாங்க. ஸோ ஃபேமிலி வைஸ் தான், 2 பேர் ஒருத்தர் அப்படி எப்படி வேணாலும் ஏறிக்கலாம். பட் அதுக்குள்ளார அந்த ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பாட் அப்படின்னுக்கிற மாதிரி ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஹசிலாக இல்லாமல் ரொம்ப அழகாக போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நாங்களும் போயிட்டு எங்களுக்கு கொடுத்த பாட்டில் ஏறிட்டோம். அது ப்ளூ கலர் என் ஃபேவரெட்டு. ஸோ ஐம் ஹாப்பி. ஏரியாச்சு ரன்னிங்கில் ஏதோ ஏறி இருக்கோம், இதையும் ஏற வேண்டியதாக இருக்கு. ஆட்டோ லாக். நான் வரலடி. ஒருத்தனுக்கு அதை பார்த்ததுக்கே பிகில் வெளியே வருது. நம்ம இப்போ வந்து இங்கே இருக்கிறதுல இந்த பா மாதிரி யூ மாதிரி அது போயிட்டோம், இங்கே இருக்குல்ல அது போயிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஓவர் கூட்டமாக இருக்குன்னு போகல. அப்புறம் இப்போ நம்ம இருக்கிறது இந்த ரைடுக்கு வந்திருக்கோம். இது முடிச்சுட்டு இப்படி கீழே ஐ திங்க் ஸோ அடுத்து இந்த வழியாக தான் வருவோம். இந்த வழியாக போயிட்டு இந்த ரோலர் கோஸ்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த 2 ரைடு இருக்குது, அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர் நினைக்கிறேன். இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. முன்னாடினாலே வேற ஒரு இடத்துல நாங்கள் வாட்டர் ரைட் போனதுனால நாங்கள் இங்கே வந்து வாட்டர் ரைட் மட்டும் அவாய்ட் பண்ணிட்டோம். ஒரு மாதிரி இந்த இடமே எப்பயுமே எல்லா இடமே சூப்பர் இருக்கிற எல்லா இடமே வந்துட்டு ஒரு மெலோடியான மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் கொடுத்துட்டு அப்படி நல்லா ஃப்ளைட்டு இதுக்குள்ளே தான் போயிட்டு அந்த மர்மைட் ஷோ பார்த்துட்டு வந்தோம். இதெல்லாம் பாருங்க, இதுதான் ஃபூகு ஐலண்ட். மொத்தமாகவே ஒரு 50 கிலோமீட்டர் வந்துட்டு நார்த்து டு சவுத்து ஸ்ட்ரெச் இருக்குது.
இந்த பக்கம் அவ்வளோதான், ஐலாண்டே முடிஞ்சிருச்சு. அப்படி சைடாக போகுது. ஜெயின்ட் வீல்லேருந்து இறங்கினோடனே ஒரு ஸ்நாக் பிரேக் வந்து எடுத்தாச்சு. நான் வந்துட்டு இந்த ஸ்ட்ராபெரி ஷேக் மாதிரி வாங்கியிருந்தேன், அவங்க வந்து மேங்கோ ஷேக் வாங்கியிருந்தாங்க. அதை குடிச்சிட்டு அடுத்தடுத்த ரைட்ஸ் போயிட்டோம். அண்ட் இதுவுமே வந்துட்டு ரொம்ப சட்டிலாக, ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லை, அதே மாதிரி அந்த ப்ரீவியஸ் ஒரு இது இருந்துச்சுல அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இல்லைங்க, இவன் ரொம்ப பயப்படுறாங்க, ரொம்பலாம் வேகமே இல்லை. பாருங்க எவ்வளோ ஸ்லோவாக சுற்றுது. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதுக்கு இவ்வளோ சீன் போடுறாங்க, ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி. அவ்வளோதான், இதுக்கு என்னங்க பயம்? சரி, இப்போ கொஞ்சம் வேகமாகுது, அவ்வளோதான். என்ன இதில் இருக்குது? இங்கத்தில் தான் அந்த ஓஜி ரோலர் கோஸ்டர், அவ்வளோ ஹைட்டு போக போகிறோம். எப்படி பிரேம் உங்கள் ஃபீல்? என்ன பீதி? என்னது? என்னங்க உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்றியா? எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸ் இருக்கு. ஒன்று ஏன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கேன். நீ வேணா அந்த வேலையை பண்ணுவ, வாய்ப்பு இருக்கு. ஓகே, நாங்கள் போயிட்டு வந்துட்டு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம். பாய். How was the ride? மிஸ் பண்ணாமாங்க, சரியாக இருந்தது. பயமாக இருந்தது, ஆனால் யாருன்னா டக்குன்னு எடுத்தான் பாரு, நீ கண்ணை மூடி திறக்கிறதுல முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், டக்குன்னு போச்சு, ஆனால் செம்மையாக இருந்தது. அந்த அட்ரிலின் ரஷ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆச்சு. நான் பார்த்துட்டேன். கிளாப் தட்டு. இந்த மாதிரி ஒரு ஷோவை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது. லைட் எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்துட்டு இந்த ஒரு அழகான சீரீஸ் ஃபூக்வாக்கோடைய சீரீஸை முடிக்க போகிறோம் இன்னியோட. இத்தனை நாள் வந்துட்டு வீடியோஸ் போட்டுட்ருந்தேன், இதையவே போட்டுட்ருக்கோனுக்கிறதே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க, எங்கள் அம்மா அப்பாவே சொன்னாங்க. பட் ஸ்டில் இது வந்துட்டு ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. அண்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நாங்கள் போயிட்டு வந்தோம், நிறைய பேர் நல்லா போக முடியாமல், அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து மன வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ஃபுல் வீடியோ பேக்கேஜ் வச்சுருக்குறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சூப்பர்பான மெமரிஸாக இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே. அண்ட் அப்படியே கேஷுவலாக வாக் பண்ணிகிட்ருக்கோம்ல, இது வந்து ஷாப்பிங் போனோம் நாங்கள், அதுக்கு தான் இந்த ஷூட் எல்லாம் வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். The next day. எல்லாம் பேக் பண்ணியாச்சு. 2 பேக், சூட்கேஸ், ஒரு பேக், ஹேண்ட் பேக். அது என்ன சைட்டில் தொங்குறது? அது வந்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அழகாக இருக்கும், க்யூட்டாக எடுத்துகிட்டு போகலாம் ஏர்போர்ட்டில். அதுக்காக இதான் இன்னைக்கு நான் அவுட்ஃபிட். போய் நிற்போம். இது நானே. ஓகே, ஆல் செட் டு கோ. டாடா. ஓகே, பை. நம்ம ட்ரிப் இனிதே முடிவடைந்தது. நன்றி, வணக்கம். சன் செய்திகளுக்காக சுகுமார். எஸ், நம்ம வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு. இந்த சீரீஸும் இதோட முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி இதை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்க முடியும். பை.